வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பிரச்சனை ஆசிரியர் தகுதி தேர்வில் வெயிட்டேஜ் முறை இருக்கக்கூடிய சர்ச்சை. அதாவது இதுவரை +2 முடித்தவர்கள், பின்னர் பட்டப்படிப்பு படித்தவர்கள் பிஎட் என்ற ஒரு பயிற்சி தேர்வை முடித்துவிட்டு பின்னர் அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்வார்கள். ஆசிரியர்களாக தேர்வாக வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் பதிவு மூப்பு அடிப்படையிலே ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்டு வந்தார்கள். பின்னர் 2009 மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திருத்தமானது அவர்கள் டிஇடி எனப்படக்கூடிய ஒரு தகுதி தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதிதான் ஆசிரியர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு திருத்தத்தை அரசாணையை மத்திய அரசு வெளியிட்டது. இதில் பல குளறுபடிகள் ஏற்பட்டது. பின்னர் இந்த தகுதி தேர்விற்கும் மேலாக தமிழக அரசு ஒரு புதிய அரசாணை வெளியிட்டது. இந்த அரசாணையின்படி டிஇடியில் பெறும் மதிப்பெண்களும் +2 எடுக்கக்கூடிய மதிப்பெண்களையும் சேர்த்து இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த முறையானதுதான் வெயிட்டேஜ் முறை. இந்த வெயிட்டேஜ் முறை என்பது தமிழ்நாட்டில் பட்டதாரி ஆசிரியர்கள் மத்தியிலே பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. புதியவர்களுக்கு தான் இதில் வாய்ப்புகள் அதிகம் என்றும் தங்களுக்கு இதில் வாய்ப்புகள் இல்லை என்றும், நாங்கள் இதுவரை பிஎடிலும் தகுதி தேர்விலும் நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தாலும் +2 நாங்கள் பெறாத மதிப்பெண்ணுக்காக சரியாக படிக்காததற்காக எங்களை பழிவாங்குவதாக இந்த செயல் அமைந்துவிடும் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்தார்கள். இது சமூக நீதிக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் எதிரான ஒரு செயல், இடஒதுக்கீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக காலி செய்வதற்கான ஒரு செயல் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினார்கள். இந்த பிரச்சனை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஒரு சிறிய செய்தி தொகுப்பா. ஒரு நாட்டின் எதிர்காலம் மாணவர்கள் என்றிருக்கும் போது அவர்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் ஆசிரியர்களாகவே இருக்கின்றனர். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை தேர்வு செய்வதில் அரசு சரியான அளவீடை வைத்திருக்கிறதா என்பது விவாத பொருளாகி வருகிறது. 2009க்கு முன்பு வரை பிஎட் பட்டம் பெற்றவர்கள் பதிவு மூப்பு அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் மத்திய அரசு புதிய அரசாணை ஒன்றை பிறப்பித்தது. அதில் பிஎட் பட்டம் பெற்றால் மட்டும் போதாது, ஒரு தேர்வு நடத்தி அதன் அடிப்படையில் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. இளம் தலைமுறை மத்தியில் ஓரளவுக்கு வரவேற்பை பெற்றாலும் பட்டம் முடித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துவிட்டு பணிக்காக காத்திருந்தவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கிடையில் தமிழக அரசும் கூடுதலாக புதிய அரசாணை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி இடைநிலை ஆசிரியர்களுக்கு +2 தேர்வுக்கு அதிகபட்சமாக 15 மதிப்பெண், ஆசிரியர் பயிற்சி பட்டய படிப்பிற்கு 25 மதிப்பெண் மற்றும் தகுதி தேர்வில் எடுக்கும் மதிப்பெண் 60க்கும் கணக்கில் கொள்ளப்படும். +2 தேர்வில் தேர்வர் பெற்ற மதிப்பெண்ணை சதவீதமாக கணக்கிட்டு நிர்ணயிக்கப்பட்ட 15 மதிப்பெண்ணுடன் அதனை பெருக்கி பின் 100ஆல் அதை வகுப்பார்கள். இதோடு ஆசிரியர் பயிற்சி டிப்ளமோவில் பெறும் மதிப்பெண்ணையும் தகுதி தேர்வில் பெறும் மதிப்பெண் சதவிகிதத்தையும் கூட்டி ஒட்டுமொத்த மதிப்பெண் வழங்கப்படும். இதேபோன்று பட்டதாரி ஆசிரியர்களுக்கு +2விற்கு 10 மதிப்பெண், பட்டப்படிப்பிற்கு 15 மதிப்பெண், பிஎட் படிப்பிற்கு 15 மதிப்பெண் என மொத்தம் 40 மதிப்பெண் கணக்கிடப்படும். டிஇடி தேர்வில் பெறும் மதிப்பெண் 60க்கு கணக்கிடப்படும். பல தேர்வர்கள் ஒரே மதிப்பெண் பெற்றால் அவர்கள் பிறந்த தேதியின் அடிப்படையில் வயதில் மூத்தவர்களுக்கு தேர்வில் முன்னுரிமை அளிக்கப்படும். அப்படியெனில் பிஎட் பட்டம் போதாதென்று மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் தகுதி தேர்வையும் மீறி தமிழக அரசு கொண்டு வந்துள்ள வெயிட்டேஜ் முறையால் எந்த வகையில் தேர்வர்கள் பாதிக்கப்படுகிறார்கள்? இந்த வெயிட்டேஜ் முறையால் மாணவர்களும் தேர்வர்களும் எந்த வகையில் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி விரிவாக பேசுவதற்காக நமது அரங்கத்திற்கு கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு வந்திருக்கார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம். அதே போல களத்திலிருந்து பட்டதாரி ஆசிரியர்களோடு தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக களத்தில் இருக்கிறார் நமது செய்தியாளர் தங்கமணி. அவருக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் தங்கமணி. முதலில் இந்த பிரச்சனை நாம் பட்டதாரி ஆசிரியர்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். தங்கமணி, இப்போ நீங்க பட்டதாரி ஆசிரியர்கள் உங்களோட இருக்காங்க, அவங்க இந்த வெயிட்டேஜ் முறை பற்றி என்ன கருத்து சொல்றாங்க? நிச்சயமாக விக்ரம், இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் முறை என்பது இப்போ சமீப காலத்தில் ஒரு எதிர்ப்பை சந்தித்திருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்திலும் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். உண்ணாவிரதம் இல்லாமல் கூட இருந்தார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட கடந்த 2013 ஆகஸ்ட் மாதம் நடத்திய இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் கிட்டத்தட்ட 43,000 பேர் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றார்கள். ஆனால் பணியிடங்களுக்கு காலியான பணியிடங்கள் என்னவோ
10,500 தான். அந்த பணியிடங்களுக்கான ஆசிரியர்களும் தேர்வு செய்யப்பட்டு விட்டார்கள். இவர்களுக்கு அந்த தேர்வு முறை என்பது அந்த கூட்டு மதிப்பெண் அடிப்படையில் அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அந்த கூட்டு மதிப்பெண் முறை இதுதான் அரசால் வெளியிடப்பட்டிருக்கிற அரசாணை எண் 71 அதில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதியிருந்தாலும் அந்த தேர்வர்கள் 12ஆம் வகுப்பில் எடுத்திருக்கின்ற மதிப்பெண், அதற்கு பிறகு அவர்கள் பட்டப்படிப்பில் பெற்றிருக்கின்ற மதிப்பெண், அதன் பிறகு பிஎட் என சொல்லக்கூடிய இளநிலை கல்வியியல் பட்டப்படிப்பில் பெற்றிருக்கிற மதிப்பெண் மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வில் அவர்கள் குறைந்தபட்சம் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண் ஆகிய மதிப்பெண்களை கணக்கிட்டு கூட்டு மதிப்பெண்ணாக கொண்டு இதைத்தான் வெயிட்டேஜ் மதிப்பெண் என்கிறார்கள். இந்த கூட்டு மதிப்பெண்ணாக கொண்டுதான் ஆசிரியர்கள் அரசு பணிக்கு, தமிழக அரசு பணிக்கு தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதன் அடிப்படையிலேயே இது உயர்நீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதல்படி இவ்வாறு செய்யப்படுகிறது. ஆனால் இந்த கூட்டு மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்வதால் நாங்கள் எல்லாம் பாதிக்கின்றோம். கிட்டத்தட்ட நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பாக பள்ளி படிப்பையும் அந்த கல்லூரி படிப்பையும் முடித்தவர்கள் அப்போதெல்லாம் மதிப்பெண் குறைவாக எடுத்திருப்பார்கள். ஆனால் ஆசிரியர் தகுதி தேர்வில் எங்களால் அதிகமாக எடுத்திருக்க முடியும். ஆனால் அதற்காக பழைய மதிப்பெண்ணும் சேர்ப்பதால் எங்களுக்கு வேலை கிடைப்பதில்லை என்றே இவர்கள் கூறும் வாதமாக இருக்கிறது. நம்மிடையே அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் பேசுவோம். அதற்கு முன்பாக அவர்கள் கொடுக்கக்கூடிய வாதம் இதுதான் விக்ரம். அதாவது எங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண்ணை மட்டுமே கொண்டு எங்களுக்கு பணியிடம் வழங்க வேண்டும். ஏனென்றால் 43,000 பேர் அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியிருக்கார்கள். அதில் 9,000 பேர், 9,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் முறையால் அவர்கள் பாதிக்கப்படுவதாக அவர்கள் கூறுகிறார்கள். விக்ரம், வெயிட்டேஜ் அடிப்படையிலே எங்களை தேர்வு செய்யாதீர்கள், ஆசிரியர் தகுதி தேர்வின் அடிப்படையிலேயே தேர்வு செய்யுங்கள் என்றது பட்டதாரி ஆசிரியர்களின் கருத்தாக இருப்பதாக தங்கமணி சொல்கிறார். சார், நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த வெயிட்டேஜ் முறையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வெயிட்டேஜ் முறை என்பது ஒரு நியாயமான வெயிட்டேஜ் முறை கிடையாது. கடந்த ஜனவரி மாதம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அந்த அறிக்கையில ஸ்லெட் நெட் அடிப்படையில் எப்படி கல்லூரி ஆசிரியர்கள் பணி நியமனம் நடைபெறுகிறதோ அதை போலதான் டெட்டின் அடிப்படையில் பள்ளி ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்பது அவருடைய ஸ்டேட்மெண்ட். நீங்க முதலமைச்சருடைய அறிக்கையின்படி நீங்கள் பார்த்தால் இதே தமிழ்நாடு அரசினுடைய ஆசிரியர் தேர்வாணையம் தான் கல்லூரி ஆசிரியர்களுக்கான தேர்வை நடத்துது. கல்லூரி ஆசிரியர் பணி நியமனத்தின் செய்து அவர்களுக்கு பணி நியமனத்தின் போது அவர்கள் எம்ஃபில், பிஹெச்டி, அதுக்கப்புறம் அதற்கு மேல அவங்களுடைய பணிக்கான அனுபவம், இதுதான் வெயிட்டேஜா அவங்க எடுத்துக்கிறாங்களே தவிர அவங்க எம்ஏல எவ்வளவு மார்க் வாங்கினாங்க, பிஏல எவ்வளவு மார்க் வாங்குறாங்க என்பதை பற்றி கல்லூரி ஆசிரியர்களுக்கு நாம் பார்ப்பதில்லை. அதே அளவுகோலத்தான் நீங்க பள்ளிக்கும் நீங்க பொருத்தணும். என்சிடின்னு சொல்லப்படுற அந்த அமைப்பு இந்த டெட் நடத்துறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. அந்த கைட்லைன்ஸ்க்குள்ள டெட் ஸ்கோருக்கு வெயிட்டேஜ் கொடுங்க தான் சொன்னாங்களே தவிர டெட் ஸ்கோருக்கு அடிப்படை தகுதியான பிளஸ் டூவையோ பிஏவையோ பிஎட்டையோ நீங்க அதுக்குண்டான மார்க்குக்கு வெயிட்டேஜ் கொடுங்க என்று யாருமே சொல்லல. நீதிமன்றம் கூட அப்படி சொல்லல. நீதிமன்றத்திற்கு முன்பாக தமிழ்நாடு அரசாகவே போய் தான் நாங்க ஒரு குழு அமைக்கிறோம், அந்த குழுவுடைய பரிந்துரைப்படி நாங்க பண்ணிக்கிறோம், நாங்க அரசனுடைய இதுல நீதிமன்றம் தலையிடலன்றதுதான் உண்மை. எனவே இந்த வெயிட்டேஜ் முறை என்பது ஒரு நியாயமற்ற முறை. இதனால 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே பிளஸ் டூ முடிச்சவங்க, கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடியவங்க, ஏழை மாணவர்கள், இவர்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுதான் உண்மை. உயர்நீதிமன்றம் சொல்லலன்னு சொல்றீங்க. ஏப்ரல் 29ஆம் தேதி வந்த உயர்நீதிமன்ற தீர்ப்புல இந்த மாதிரியான ஒரு நடைமுறையை நீங்கள் பின்பற்றலாமே என்று தமிழக அரசுக்கு அவர்கள் ஆலோசனை சொன்னார்கள் இல்லையா? கண்டிப்பாக. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வழக்குல இருந்து நாம அதை பார்க்கணும். முதல் வழக்குல அரசாக ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்றாங்க. அந்த பிரமாண பத்திரத்துல என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு குழு அமைச்சிருக்கோம், அந்த குழு எவ்வகையில் பரிந்துரைக்கிறதோ அவ்வகையில் நாங்கள் பணி நியமனத்தை செய்கிறோம் என்று அரசு சொல்கிறது. அப்ப அரசே ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னதுனால நீதிமன்றம் நீங்க அமைச்சுக்கோங்க, குழுவுல இன்னார் இருக்கணும்னு கூட ஒரு நீதிமன்றம் சொல்லல, குழுவுக்கு இந்த வேலைன்னு கூட நீதிமன்றம் சொல்லல. அரசே ஒரு குழு அமைக்கிறோம், குழு பரிந்துரைக்கும் சொன்னாங்க. அந்த குழு யாருன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கல்வி அமைச்சர் தலைவர், பள்ளிக்கல்வி செயலாளர் ஒரு உறுப்பினர், பிஆர்பி சேர்மன் ஒரு உறுப்பினர், இயக்குனர் ஒரு உறுப்பினர், 4 அதிகாரிகளை கொண்ட அந்த குழுவை நியமித்தது அதே பள்ளிக்கல்வி செயலாளர் ஆணை போட்டது. அந்த குழு ஒரு பரிந்துரையை கொடுக்குது. அந்த பரிந்துரை நடைமுறைப்படுத்துறது யாரும் கேட்டா அதே பள்ளிக்கல்வி செயலாளர் தான் அந்த குழுவினுடைய பரிந்துரை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆணை போடுறாங்க. இதைத்தான் கொண்டு அவங்க கோர்ட்டு கிட்ட கொடுக்கறாங்க. எனவே வெயிட்டேஜ் முறை என்பது, அதாவது பிளஸ் டூக்கு மார்க் கொடுக்கணும்னு சொன்னது இந்த 4 குழு தானே தவிர கோர்ட் கிடையாது. பிஏல எடுத்ததுக்கு மார்க் கொடுங்கன்னு சொன்னதும் இந்த 4 குழு தானே தவிர கோர்ட் கிடையாது. கோர்ட் எந்த இடத்துல தலையிட்டதுன்னா 50ல இருந்து 60 வரைக்கும் ஒரு வெயிட்டேஜ்,
60 ஒரு 70 வரைக்கும் ஒரு வெயிட்டேஜ் நீங்க கொடுத்திருக்கீங்க, அது தப்பு. ஒவ்வொரு மார்க்குக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுங்க சொன்னாங்களே தவிர வெயிட்டேஜ் முறையே கோர்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. எனவே என்சிடி கைட்லைன்ஸ்லயும் +2 BA B.Ed உண்டான மார்க்குக்கு வெயிட்டேஜ் கொடுங்கன்றது கிடையாது. நீதிமன்றமும் இப்படித்தான் வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு சொல்ல, நீதிமன்றம் நீங்க ஸ்லாப் சிஸ்டத்துக்கு பதிலாக ஒவ்வொரு மார்க்குக்கும் வெயிட்டேஜ் கொடுங்க என்றுதான் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அரசு நினைத்தால் இன்று கூட தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்றதுதான் உண்மை. கண்டிப்பாக அரசு நினைத்தால் இன்று கூட இந்த கொள்கையை மாற்றிக்கொள்ள முடியும் என்று கஜேந்திர பாபு சொல்கிறார். இந்த களத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த வெயிட்டேஜ் முறை பற்றி என்ன சொல்கிறாங்க? தங்கமணி, பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த வெயிட்டேஜ் முறை பற்றி பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தங்கமணி. நிச்சயமாக விக்ரம், நம்மிடையே இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கடந்த 10 நாட்களாக அவர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். முதல்வரின் கவனத்துக்கு இதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்திருக்கார்கள். அவர்களது கோரிக்கை என்ன? அவர்களிடம் நேரடியாக கேட்போம். இப்போ நீங்க தொடர்ச்சியாக இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்ணை நீக்க வேண்டும் என்று போராடி வருகிறீர்கள். அதற்கு என்ன காரணம்? உங்களோட கோரிக்கை என்ன? அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு 12th முடிச்சவங்களால ஒரு வெயிட்டேஜ் மதிப்பெண்ணை அவங்களால எதிர்கொள்ள முடியல. அதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். அதனாலதான் வெயிட்டேஜ் மதிப்பை அறவே ஒழிக்கணும்னு சொல்றோம். மேலும் நம்மிடையே பல பட்டதாரிகள் நம்மிடையே இருக்கிறார்கள், பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் இருக்கிறார்கள். இன்று கூட அவர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் மனு கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள். மேலும் நம்மிடையே தமிழரசு என்ற இன்னொரு பட்டதாரி இருக்கா, அவருடன் கேட்போம். இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் முறை அந்த கால்குலேஷனால எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறீங்க? இப்ப எவ்வளவு பேர் இருக்கீங்க? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுல 90 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற பட்டதாரிகள் 43,000 பேர். ஆனால் தற்பொழுது பணி நியமனம் 12,000க்கும் அதிகமான இடங்கள் மட்டுமே. இதில் என்னவென்றால் 90 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களில் கிட்டத்தட்ட 70% பேர் பணி வாய்ப்பை இழந்துள்ளனர். இதில் இன்னும் டீப்பாக நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, இந்த 70% பேரும் மீண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி இதைவிட அதிக மதிப்பெண் பெற்றால் கூட இனி எதிர்காலங்களில் பணி வாய்ப்பு கிடைக்காது. காரணம் என்னவெனில் இந்த வெயிட்டேஜ் சிஸ்டம் ஒன்று மட்டுமே. ஆகவே எங்களது கோரிக்கை என்னவென்றால், இந்த வெயிட்டேஜ் என்பது வெயிட்டேஜிற்கு 40 மதிப்பெண்கள் தருகிறார்கள். அந்த 40 மதிப்பெண்களை எங்களால் உயர்த்துவதற்கு வழிமுறை இல்லை. காரணம் என்னவெனில் இது 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பெற்ற மதிப்பெண்கள். அதை தற்பொழுது எவ்வாறு மீண்டும் சென்று அந்த மதிப்பெண்களை பெற்று 40 மதிப்பெண்களை எங்களால் உயர்த்திக் கொள்ள முடியும். ஆனால் தற்பொழுது எங்களால் ஆசிரியர் தகுதி தேர்வு மூலமாக மட்டுமே எங்களது தகுதியை உயர்த்திக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகவே எங்கள் கோரிக்கை என்னவென்றால், பின்னோக்கி செல்லாமல் தற்பொழுது உள்ள எங்களது தற்போதைய திறமையை வைத்து இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ஒன்றை மட்டுமே அடிப்படையாக வைத்து தற்பொழுது நாங்கள் பெற்றுள்ள மதிப்பெண்களை வைத்து மட்டுமே பணி நியமனம் வழங்கினால் இதில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களும் பயனடைவார்கள். அதைவிட குறைவாக பெற்றவர்கள் அடுத்த முறை பயனடைவார்கள். அதைவிட குறைவாக பெற்றவர்கள் மீண்டும் அடுத்த முறை பயன்பெறுவார்கள். ஆனால் தற்பொழுது உள்ள இந்த வெயிட்டேஜ் என்னும் முறையினால் 118 மதிப்பெண் பெற்ற ஒருவர் வேலை இழந்துள்ளார். அதே மற்றொருவர் 82 மதிப்பெண்கள் பெற்று வேலை பெற்றுள்ளார். ஆகவே இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் என்பது அதிக மதிப்பெண் பெற்றவர்களை பணி நியமனம் கிடைக்கும் வாய்ப்பை மறுக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக உள்ளது. வெயிட்டேஜ் மதிப்பெண் இல்லாம ஆசிரியர் தகுதி தேர்வை மட்டுமே கொண்டு நீங்க ஆசிரியர் பணி நியமனத்தில் நடத்தணும்னு சொல்றீங்க. அவ்வாறு ஆசிரியர் தகுதி தேர்வை மட்டுமே எடுத்துக்கொண்டால் தகுதியான ஆசிரியர்கள் நீங்க பள்ளிக்கு கிடைப்பார்களா? கண்டிப்பா கிடைப்பாங்க சார். எப்படி பாத்தீங்கன்னா, இப்ப பல தரப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க பள்ளியில. அவங்க எல்லாரையுமே எப்படி ஆட்கொள்ளணும்ன்றத நாங்க பிஎட்லயே படிச்சாச்சு. அதுக்கப்புறமா டெட்லயும் நாங்க படிச்சு தகுதியான மதிப்பெண்ணை எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து +2 வரை, ஏன் டிகிரி வரை இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே நாங்க படிச்சு முடிச்சு தகுதியானவர்களா நாங்க இருக்கோம். சோ 90 மதிப்பெண் பெற்ற எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தரமான மாணவர்களை நாங்க உருவாக்குவோன்றத உறுதியா சொல்றோம் சார். விக்ரம், இவங்க பல கருத்துக்களை முன்வைச்சிருக்காங்க, அதை நீங்களே கேட்டிருப்பீங்க. விக்ரம், நீங்க தொடரலாம். தொடர்ந்து பேசலாம் தங்கமணி. அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு மட்டுமே போதுமானது, வெயிட்டேஜ் முறை நியாயமானதா? பிரின்ஸ் கிட்ட நான் கேட்கிறேன். அதாவது இப்ப +2 10th எல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணாதவர்கள், நல்லா படிக்காதவர்கள், ஷைன் பண்ணாதவங்க, பெர்ஃபார்ம் பண்ணாதவங்க பின்னர் ஒரு பட்ட படிப்புல மட்டும் நல்லா படிச்சுட்டு அவங்க ஆசிரியரா வந்து விட முடியுமா? பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடி போனவன் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். நியூட்டனுடைய ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி இருந்தது? நம்ம ஊர்ல அப்துல் கலாம் ஸ்கூல்ல எவ்வளவு மார்க் வாங்கினாரு? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இன்றைக்கு ISROல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற விஞ்ஞானிகள்ல இருந்து பலரையும் எடுத்து அவங்க பள்ளி படிப்புல எத்தனை இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பலரும் பள்ளி படிப்புல தடுமாறி இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, நம்முடைய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஒரே மாதிரியான பள்ளிக்கூடங்களாக இல்ல, பல அடக்குமுறையான பள்ளிக்கூடங்களாக இருக்கு. பல பள்ளிக்கூடங்கள்ல போதிய அளவுக்கு ஆசிரியர்கள் இல்ல, அப்புறம் நியூஸ் பேப்பர் அதாவது கல்வியின் மீது ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் வகுப்பறை இல்லை என்பதுதான் உண்மை. அப்போ ஒரு ஈகோ மேலோங்கி இருக்கக்கூடிய, ஒரு தற்பெருமை மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு 15 வயதுல இருந்து 18 வயதுக்கு உட்பட்ட ஒரு மாணவன் +1 +2 இருக்கிறான்.
அப்போ ஆசிரியருடைய தவறான அணுகுமுறை கூட அவனுக்கு பாடத்தின் மீது வெறுப்பை கொடுத்திருக்கலாம். அவன் பாடத்தையே படிக்காம கூட இருந்திருக்கலாம், மதிப்பெண் குறைந்திருக்கலாம், இல்ல பல காரணங்களுக்காக மதிப்பெண் குறைந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாணவன் 18 வயது முடிகிற நேரத்தில் அவன் கல்லூரிக்கு வருகிறான். அவன் கல்லூரிக்கு வரும்பொழுது பட்டப்படிப்பை படிக்கும் பொழுது பல பள்ளியிலிருந்து வந்த மாணவர்களையும் பார்க்கும் பொழுது தானும் தன் தகுதியை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று போராடுகிறான். அப்ப பட்டத்துல தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கு. இப்படி மேற்படிப்புக்கு வரக்கூடிய மாணவர்கள் பின்னாடி கோல்டு மெடலிஸ்டா வெளியில போறத நம்ம பார்த்திருக்கோம். அது மருத்துவத்துறையில இருக்கு, எல்லா துறையிலுமே இருக்கு. எப்பவுமே ஒருவர் தன்னை தகுதிப்படுத்திக் கொண்ட பிறகு அவருடைய குறைந்தபட்ச பள்ளி கல்வி அல்லது குறைந்தபட்ச கல்விக்கு பெற்ற ஒவ்வொரு மதிப்பெண்ணுக்கும் வெயிட்டேஜ் கொடுக்கிற அந்த முறை என்பதே ஒரு நியாயமற்ற அணுகுமுறை. இது வந்து ஃபில்டர் பண்றது. யாரை ஃபில்டர் பண்றதுன்னா சோசியலி எக்கனாமிக்கலி சமூகத்தில் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி 8க்கு 10 வீடு 10க்கு 10 வீட்டுல 4 பேர் 5 பேரோட சேர்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறானே அவனையும் பொருளாதாரத்தில் ரொம்ப நலிவுற்றவர்களையும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியிலும் ஒடுக்குமுறைக்கு உள்ளான மக்களை தான் இந்த வெயிட்டேஜ் முறை ரொம்ப வந்து பாதிக்கும். யாருக்கு இது ரொம்ப சாதாரணமா இருக்கும்னு கேட்டா ஏசி ரூம்ல காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் டெக்ஸ்ட் புக்கே வச்சு மனப்பாடம் பண்ணி டெக்ஸ்ட் புக்ல கேட்ட கேள்வியே எடுத்துட்டு 200க்கு 200 மார்க் வாங்கினா இல்லைங்களா, அவன் இந்த 10 மார்க்ஸ் ஃபுல்லா எடுப்பான். பிடிஎஸ் 15 மார்க்ஸ் ஃபுல்லா எடுப்பான். ஆனா அவனுக்கு வாழ்க்கையே தெரியாது. ஆனா இவனுக்கு வாழ்க்கையும் தெரியும், கல்வியும் தெரியும். என்னன்னா இவன் மார்க் ஸ்கோர் பண்ணல என்பது ஒண்ணுதான். அது எப்படி ஒரு நியாயமான அணுகுமுறையா இருக்க முடியும்? அரசு பள்ளிகள்ல அப்போ 400க்கு 500க்கு 400க்கு மேல எடுத்த மாணவர்களே இல்லைன்னு சொல்றீங்களா? அரசு பள்ளியில 500க்கு 400க்கு மேல எடுத்த மாணவர்கள் இருந்தாங்க, 100க்கு 100 மாணவர்கள் எடுத்தவங்க இருந்தாங்க. எத்தனை அரசு பள்ளிகள் ஒரே மாதிரியா இருந்திருக்கு? சென்னை கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் கூட ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டார் ஸ்கூல்னு சொன்னாங்க. சில தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பள்ளிகள்ல மாத்திரம் நிறைய ஆசிரியர்களை நியமிச்சாங்க. அந்த பள்ளிகளை மாத்திரம் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பலவிதமான பயிற்சிகளை பண்ணாங்க. இன்னைக்கு கூட மாவட்ட கலெக்டர்ஸ் இன்னைக்கு தேதியில கூட என்ன பண்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பள்ளியை கான்சென்ட்ரேட் பண்ணி தகுதி வாய்ந்த டீச்சர்ஸ் எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு கொண்டு போயிடுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸே அந்த ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. சோ இப்படி ஃபில்டர் பண்ணி ஜெனரலா மற்ற பள்ளிகள்ல எல்லா டீச்சர்ஸும் போதிய அளவுக்கு இருக்கிற மாதிரி செய்யாத ஒரு ஏற்றத்தாழ்வு இன்றைக்கு நீடிக்கிறது என்றால் 20 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட மோசமா இருந்திருக்காதா? அப்ப அதுல போட்டி போட்டு எவனோ 2-3 பேர் வந்து 400க்கு மேல வந்திருக்கலாமே தவிர எல்லோரும் ஏன் 400 எடுக்க முடியல என்பதுதானே கேள்வி. அப்போ 15 மார்க் தானே சார் இந்த 15 மதிப்பெண் மட்டும்தான்? 15 மதிப்பெண் என்பது நீங்க எதுக்கு சொல்ல வரீங்க? 15 மதிப்பெண் என்பது டிகிரிக்கு, 15 மதிப்பெண் என்பது பிஎட்டுக்கு, 10 மதிப்பெண் என்பது +2க்கு. இது 4 சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 மதிப்பெண் ஆகிறது. இதுல ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே உங்களுக்கு வேலை வாய்ப்புல உங்களை பின்னுக்கு தள்ளும். ஒவ்வொரு மார்க்குக்கும் அதனாலதான் கோர்ட் வந்து நீ மார்க் கொடுத்தா ஸ்லாப் கொடுக்காத வெயிட்டேஜ் கொடுன்னு சொன்னாங்க. ஏன்னா 10 மார்க் சொல்ல முடியாது. எடுத்த உடனே அவன் வந்து 8 மார்க் 9 மார்க் லூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் இதுல வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து அந்த மாதிரி சிஸ்டத்தை இது வரைக்கும் எந்த அப்பாயின்மெண்ட்லயும் இல்ல. காலேஜ் அப்பாயின்மெண்ட்ல கிடையாது, காலேஜ் ப்ரொஃபசர் அப்பாயின்மெண்ட்ல கிடையாது. காலேஜ் ப்ரொஃபசர் அப்பாயின்மெண்ட்ல உங்களுக்கு எம்ஃபில் முடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க, பிஹெச்டி முடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 1 மார்க், அவ்வளவுதான் விஷயம். அதே சிஸ்டத்தை தான் நீங்க ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் நீங்க ட்ரை பண்ணணும். ஒருத்தருக்கு தகுதி இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மார்க் மட்டுமே தகுதியை தீர்மானிக்காது. அவளுக்கு இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் கரிக்குலர் சேலஞ்சஸ் இருக்குல்ல, இன்றைய கல்வி திட்டம் முன்வைக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னவோ அந்த சவால்களை எதிர்கொள்வதற்கான பயிற்சி கொடுங்க. அது ஒரு நல்வாழ்வு அரசினுடைய வேலை இல்லையா? அவ பணிக்கு அமர்த்திய பிறகு ஒரு 6 மாசம் இன் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுங்க. நமக்கு இந்திய அரசமைப்பு சட்டமே அதுதான் சொல்லுது. ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஆட்களை வேலைக்கு எடுக்கும் பொழுது அவளுக்கு தகுதி இல்லை என்று சொன்னால் கூட எந்த அளவுக்கு தகுதியை குறைத்தால் அவர்களை பணி நியமனம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தகுதியை குறைத்து பணி நியமனம் செய்து அதற்கு பிறகு இன் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுங்க. இன் சர்வீஸ் ட்ரைனிங் பீரியட் ப்ரொபேஷன் பீரியடா நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. பிஎட் முடிச்சிருக்கான், டிடிஎட் முடிச்சிருக்கான். இது 2 முடிச்சதுக்கு ஒரே காரணம் அவன் டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு தான். அவனால இப்ப போய் கார் ஓட்ட முடியாது, அவனால போய் வேற வேலை செய்ய முடியாது. ஒரு தொழிலுக்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டான். எனவே ஒரு தொழிலுக்கு தகுதிப்படுத்திக் கொண்டவனை அந்த தொழில் செய்ய அனுமதிக்காதது அவனுடைய வேலை வாய்ப்பை பறிப்பதாகும், வாழ்வாதாரத்தை பறிப்பதாகும். தொடர்ந்து பேசலாம் திரு பிரின்ஸ். நான் மீண்டும் தங்கமணி கிட்ட போறேன். தங்கமணி, அங்க உள்ள ஆசிரியர்கள் தங்களுடைய 12ஆவதுல என்ன மார்க் வாங்கியிருக்காங்கன்னு கேளுங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். தங்கமணி. நிச்சயமாக கேட்கலாம் விக்ரம். ஆனால் அதுக்கு முன்பாக ஏற்கனவே விவாதித்தது போல இந்த மதிப்பெண் முறையில், இந்த கூட்டு மதிப்பெண் முறையில் அதிகபட்சமாக ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தான் 60 மதிப்பெண்ணாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மற்ற படிப்புகளுக்கெல்லாம் 12ஆம் வகுப்புக்கும் டிகிரி படிப்புக்கும் அதே போல பிஎட் படிப்புக்கும் 10, 15, 15 என்று கணக்கிடப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக 60% மதிப்பெண் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. எனவே இவர்களது பள்ளி படிப்போ அல்லது பட்டப்படிப்போ என்பது குறைவான முக்கியத்துவமே பெறுகிறது. எனவே இந்த ஆசிரியர்கள் என்பது
அவர்கள் படித்த விஷயங்களை தான் கற்பிக்கப் போகிறார்கள். எனவே அவர்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களில் எந்த அளவுக்கு அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலேயே அந்த மதிப்பெண் கணக்கிடப்பட்டிருக்கிறது. அது ஒரு வகையில் நியாயம்தான் என்றும் ஒரு தரப்பு கருத்து இருக்கிறது. அது இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. இப்போது நீங்கள் கேட்டது போல அவர்களிடம் அந்த +2 மதிப்பெண் என்னவென்று கேட்கும். நீங்க இப்போ நிறைய பேர் இந்த 12ஆம் வகுப்பு மதிப்பெண் எல்லாம் எடுக்க வேண்டாம்ன்றீங்க. நீங்க 12ஆம் வகுப்புல பெற்ற மதிப்பெண் என்ன? நன்றி. நான் 1999 அரசு பள்ளியில் படித்து முதல் மாணவியாக தேர்ச்சி அடைந்தேன். என்னுடைய மதிப்பெண் 1053. 3 வருடங்கள் கழித்து அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரியில் நான் என்னுடைய இளங்கலை பட்டத்தை முடித்தேன். என்னுடைய சதவீதம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன், அதாவது 77%. ஆனால் இன்னும் 2 வருடங்கள் கழித்து நான் இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் என்னுடைய இளங்கலை 2 வருட கல்வியியல் பட்டய படிப்பை முடித்தேன். அதில் என்னுடைய சதவீதம் பாத்தீங்கன்னா 63%, அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். ஆனா தற்பொழுது நான் 1 வருட காலங்களை இதற்காக செலவழித்து ஆசிரியர் தகுதி தேர்வில் 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளேன். தொடர்ச்சியா மற்றவர்கள் என்ன மதிப்பெண் எடுத்திருக்காங்க? நீங்க 12ஆம் வகுப்பு மதிப்பெண் மட்டும் சொல்லுங்க. நான் 12ஆம் வகுப்பில் 1048 மதிப்பெண் எடுத்தேன். 725 மதிப்பெண்கள் 12ஆம் வகுப்பில் எடுத்தேன். நான் 803 மார்க் பெற்றிருக்கேன். 67% பெற்றிருக்கேன். இதனால ரொம்ப பாதிப்பு. நீங்கள் என்ன மதிப்பெண்? சார் நான் 8 மதிப்பெண் பெற்றேன் சார். ஒரு சின்ன காரணம் மட்டும் சொல்லுறேன் சார். இப்போ நான் சியூர் படிச்சேன் சார், 8 மதிப்பெண் பெற்றேன். அதே டியூ படிச்சிருந்தா 800 + 400 மார்க் கொடுக்குறேன் சார். பிராக்டிகல் மார்க் அவர் 1600 மார்க் போயிடாரு சார். இப்போ அவரு என்ன ஒப்பிடும்போது நான் கீழே வந்துடுறேன் சார். டியூ படிச்சு முன்னாடி போயிடாரு சார். அதனால வெயிட்டேஜ் கேன்சல் சொல்றேன் சார். தேங்க்யூ. விக்ரம் அவர்கள் மதிப்பெண் எல்லாம் சொல்லியிருப்பார்கள். தங்கமணி, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த வெயிட்டேஜ் என்பது, அந்த +2க்கான வெயிட்டேஜ் என்பது மிகவும் ரொம்பவும் குறைவு கம்பேர் பண்ணும்போது. இப்ப இதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. மீதம் இருக்கக்கூடிய 85% அவங்க போட்டு போடலாம் இல்லையா? எதற்காக அவங்க இதை பிரச்சனையா சொல்றாங்க? தங்கமணி விக்ரம், அது சரியாக எனக்கு கேட்கவில்லை. நீங்கள் மீண்டும். தங்கமணி, இந்த வெயிட்டேஜ் என்பது +2வில் எடுக்கக்கூடிய வெயிட்டேஜ் என்பது 10-15% தானே இருக்கிறது. இதுல நீங்க ஏன் போட்டி போடணும்? மீதம் இருக்கக்கூடிய 85% உங்களுடைய பட்டப்படிப்பிலும் சரி, பிஎட் படிப்பிலும் சரி, மேலும் தகுதி தேர்விலும் நீங்கள் எடுத்து போட்டியில் வரலாம் இல்லையா? இந்த 15 மதிப்பெண் உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்று அவர்களை கேளுங்க. நிச்சயமாக இந்த அது குறைவான அளவிலான மதிப்பெண்கள் கணக்கிடப்படுகிறது. இந்த +2வில் 10, அதே போல டிகிரியில் 15, பிஎட்லையும் 15 குறைவான மதிப்பெண்கள் மட்டுமே. வெறும் ஒட்டுமொத்தமாக உங்கள் பள்ளி படிப்பிலிருந்து பட்டப்படிப்பு வரைக்கும் 40% மதிப்பெண் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக 60% மதிப்பெண் அதிகமாக ஆசிரியர் தகுதி தேர்வை கொண்டே எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த ஆசிரியர் பணியிட தேர்வுக்காக. இது எந்த வகையில் உங்களை பாதிக்கிறது நினைக்கிறீங்க? மிக சரியாக சொல்கிறேன். என்னவென்றால், நீங்கள் தனித்தனியாக பார்க்கும்போது வேண்டுமானால் இது மிகவும் குறைவான மதிப்பெண்களாக தெரியலாம். ஆனால் நீங்கள் ஹையர் செகண்டரி, யூஜி, பிஎட் 3ஐயும் சேர்க்கும் பொழுது மொத்தமாக அதற்கு 40 மதிப்பெண்கள் சென்று விடுகிறது. மீதி ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு 60 மதிப்பெண்கள் சென்று விடுகிறது. இப்பொழுது நான் எவ்வளவுதான் முயற்சி செய்து படித்தாலும் கூட 60 மதிப்பெண்களை பெற்றுவிட முடியும் ஆசிரியர் தகுதி தேர்வில். ஆனால் நான் ஏற்கனவே படித்த ஒரு விஷயத்தில் 40 மதிப்பெண்களுக்கு நான் ஏற்கனவே 36 பெற்று விட்டேன். இப்பொழுது எனக்கு நான் ஆசிரியர் தகுதி தேர்வில் 150க்கு 150 பெற்றால் கூட நான் ஏற்கனவே பெற்ற அந்த வெயிட்டேஜ் சிஸ்டத்தில் 36 மட்டுமே என்னால் பெற முடிகிறது. நான் மீண்டும் சென்று இப்பொழுது வெயிட்டேஜை எவ்வாறு மாற்றிக்கொள்ள இயலும்? நீங்கள் எப்படி இந்த குறைவான மதிப்பெண் மட்டுமே 12வது மற்ற பாடங்களில் கணக்கிடப்படுகிறது, உங்களுக்கு எப்படி பாதிக்கணும்? நான் யூஜில கம்மியான மதிப்பெண் எடுத்திருக்கேன். யூஜி படிக்கும் போது பிஎட்ல பாத்தீங்கன்னா பிராக்டிகல் மார்க்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. நாங்க எவ்வளவுதான் நாங்க தியரியில நிறைய மார்க் வாங்கினாலும் பிராக்டிகல்ன்ற ஒரு விஷயம் வரும்போது எங்களோட மார்க்ஸ் அதனால கம்மியாயிடுது. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா +2ல நிறைய மார்க் எடுத்திருந்தாலும் யூஜி கரஸ்ல பண்ணிருக்கேன், ரெகுலரா பண்ணல. ரெகுலரா பண்றவங்களுக்கு பிராக்டிகல் அது இதுன்னு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த மார்க்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. நான் தமிழ் படிச்சிருக்கோம், கோச்சிங்கும் கம்மின்றதுனால நாங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். யூஜில கம்மியும் பிஎட்ல கம்மியாவும் இருக்கிறதுனால +2ல அதிக மதிப்பெண் எடுத்திருந்தாலும் டெட்ல அதிக மதிப்பெண் எடுத்திருந்தாலும் எங்களுக்கு பாதிக்கப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா உயரிய பதவிகள் IAS, IPS எல்லா பதவிகளும் பார்க்கும்போது கூட தற்போதுள்ள நாலேஜ வச்சுதான் நீங்க அவங்களுக்கு எல்லா பணி நியமனமும் தரீங்க. அதுதான் நம்ம உயரிய பதவியா நினைக்கிறோம். அதே மாதிரி இப்ப தற்போது இருக்கிற நாலேஜ மட்டுமே பார்த்து 90 மதிப்பெண் மேல எடுத்திருக்கிற எங்களுக்கு ஏன் தரக்கூடாதுன்னு தான் நான் கேக்குறோம். இப்ப நீங்க 82 மதிப்பெண் எடுத்தவங்களுக்கும் 84 மதிப்பெண் எடுத்தவங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு ரிலாக்சேஷன் கொடுக்குறீங்க. அதை நாங்க எதுவுமே நாங்க தவறாகவே நினைக்கல. அதை நாங்க வரவேற்கிறோம். எங்க நண்பர்களும் உள்ள வரதை நாங்க நல்லதுதான் நினைக்கிறோம். நாங்க அதை வரவேற்கிறோம். அதுக்கு கவர்மெண்ட் ஆக்செப்ட் சொல்றோம். ஆனாலும் அதனால நாங்க
பாதிக்கப்படுறோம். டெட் மதிப்பெண்ண முதல்ல பாருங்க அப்படிதான் நாங்க சொல்றோம். எங்களுக்கு 110 எடுத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு எங்களை வெயிட் பண்ணுங்க சொல்லுங்க, நாங்க வெயிட் பண்றோம். ஆனா 90 மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு முதல்ல மதிப்பெண் அடிப்படையில போட்டுட்டு அதுக்கப்புறம் 82 மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு கொடுங்க. அதுதான் நாங்க கேக்குறோம். வேற எதுக்கும் நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. இந்த ஆசிரியர் படிப்பு என்பது நீங்கள் படித்த விஷயங்களை தான் மீண்டும் மாணவர்களுக்கு கற்பிக்க போகிறீர்கள். எனவே நீங்க இளநிலை கல்வியியல் படிப்பில் கற்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு படித்திருக்கிறீர்கள் என்பதை கணக்கிட்டால் தான் நீங்கள் சரியாக பாடம் நடத்துவீர்களா என்பதை கணக்கில் கொண்டு முடியும். அவ்வாறு இருக்கும்போது அதை கணக்கிடத்தானே வேண்டும். சார், 20 வருடங்களுக்கு முன்பு படித்த கல்வி சூழல், கற்றல் கற்பித்தல் முறை, அதற்கும் கடந்த வருடம் முடித்த ஒரு மாணவனுக்கும் சரியா இதுவரையும் ஒரே சமநிலையில் ஒப்பிடுவது சரியா? ஒரு மாணவனால் டெட் மதிப்பெண்ணை உயர்த்திக் கொள்ள முடியும். வெயிட்டேஜ் மதிப்பெண்ணை 20 வருடங்களுக்கு முன்பு போய் உயர்த்தி கொண்டு வர முடியுமா? பிளஸ் டூன்னு சொல்றீங்க, அதுல ஒரே ஒரு குரூப் மட்டும் தான் இருக்கா? ஒகேஷனலுக்கும் மேத்ஸ் பயாலஜிக்கும் சேமா? இது ரெண்டும் ஒண்ணுன்னு உங்களால சொல்ல முடியுமா? கல்வி சிஸ்டம் கொண்டு வந்தவங்க தான் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்கன்னா யாருக்குமே பாதிப்படையாத வகையில பணி நியமனம் செய்யறதுதான் முறையான ஒன்று. 20 வருடங்களுக்கு முன் படித்துட்டு வந்த ஒரு ஆசிரியர் கடந்த வருடம் படிப்பை முடித்த ஒரு மாணவனுடன் ஒப்பிடுவது எந்த முறையில் நியாயம்? அது சொல்லுங்க. பிரின்ஸ், இப்போ இந்த +2ல மார்க் எடுக்கிற மாணவர்கள் என்பவர்கள் சமூக பின்னணியில அவர்களுக்கு அதுதான் எளிதாக இருக்கிறது. இப்போ நீங்க என்ட்ரன்ஸ், இப்போ டெட் மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல அவங்க ஸ்கோர் பண்றதை காட்டிலும் இந்த மாதிரியான மெக்காலை கல்வி முறையில மார்க் எடுக்கிறதுங்கிறது அவங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி ஈஸியா இருக்கு. இப்போ இது ஒரு பேலன்சிங் ஃபேக்டர் தானே. அந்த மாதிரியான சமூக பின்னணி கொண்ட மாணவர்களுக்கு இந்த மாதிரி அனாலிட்டிக்கலான எக்ஸாம்ஸ் ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் நான் படிச்சுட்டு போய் எழுதுறதுக்கு காட்டிலும் இந்த மாதிரியான ஸ்கூல்ல படிச்சு எடுக்கிற மார்க்ஸ்ங்கிறது ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இப்போ இவங்களுக்கு இந்த வெயிட்டேஜ் முறை என்பது ஒரு சாதகமான விஷயம். இப்போ இவங்களுக்கும் நல்ல மார்க் எடுக்கணும், இதே மாதிரி என்ட்ரன்ஸ்ல ஜெயிச்சு வரவங்களுக்கும் நல்ல மார்க் எடுக்கணுங்கிறது பேலன்சிங் ஃபேக்டர் தானே. டெட் எக்ஸாமினேஷன் என்பது மெக்காலோ சிஸ்டத்திலேயே ஒரு கடைந்தெடுத்த மெக்காலோ சிஸ்டம். வெறும் மெமரி டெஸ்ட் மட்டும்தான். எந்த அளவுக்கு நீங்க மெமரைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு. உதாரணத்திற்கு பூண்டி ரிசர்வாயரை தொடங்கி வைத்தவர் யார் என்பது ஒரு டெட் கேள்வி. இதனால் என்ன திறமை அந்த மாணவனுக்கு விடும் நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல. பூண்டி ரிசர்வாயருக்கு அடிக்கல் நாட்டது சத்தியமூர்த்தி, திறந்து வைத்தது காமராஜர். பூண்டி ரிசர்வாயரை தொடங்கி வைத்தது யார் டெட் கேள்வி. எனவே டெட் என்பது ஒரு ஆசிரியருக்கு தகுதி இருப்பதை சோதிப்பதற்காக நடத்தப்படும் தேர்வே கிடையாது. மாறாக ஒருவன் நன்றாக மதிப்பெண் பெற்று ஆகஸ்ட் 15 அது இந்தியாவுக்கு சுதந்திர தினம். ஆகஸ்ட் 15 எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனா ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திர தினம் என்பது ஒன்றுதான் அவனுக்கு ஞாபகம் இருக்கும். ஆகஸ்ட் 9 அது ஹிரோஷிமா நாகசாகி தினம் தான் ஞாபகம் இருக்கும். அதே ஆகஸ்ட் 9 தான் உங்களுக்கு வெள்ளையனை வெளியேறி இயக்கம். ஒரு நாள்ல பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனா பல விஷயங்கள் எனக்கு இது கேட்பானா, இது தெரிஞ்சா எனக்கு போறோம் என்று மனப்பாடம் பண்ணால் போதும் என்பதுதான் டெட்டே தவிர இது ஒரு ஆசிரியரிடம் ஒரு ப்ராப்ளம் போஸ்ட் பண்ணி நீங்க ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்காங்க, 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்வியல் குறைபாடு இருக்கு, அதாவது கற்றல் திறன்ல சில குறைபாடுகள் இருக்கு, அந்த என்ன குறைபாடு என்பதை எப்படி நீ கண்டுபிடிப்பாய் என்று ஒரு கொஸ்டின் கூட கிடையாது. அப்படி நீங்க லேர்னிங் டிசபிலிட்டியை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா பாகுபாடு இல்லாமல் அந்த பையனை மற்ற பையனோட சேர்த்து வச்சு எப்படி அந்த டிசபிலிட்டியை ஓவர் கம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எந்த கேள்வியும் கிடையாது. எனவே ஒரு டீச்சர் ஆப்டிடியூட் இருக்கா அப்படின்றது பத்தி ஒரு கேள்வியே இல்லாமல் அந்த ஆட்டிடியூட பத்தியும் அங்க எந்த கொஸ்டின் பண்ணாம மெமரைஸ் பண்ணி மட்டும் எடுக்கக்கூடிய டெட் என்பது ஒரு குவாலிஃபைட் டீச்சரை கொண்டு வர போறது இல்ல. ரெண்டாவது, நீங்கள் சொன்னதை போல கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் ஹையர் செகண்டரியில நல்ல மார்க் வாங்குறாங்க சொல்ல முடியாது. கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் போராடி நல்ல மதிப்பெண் பெறுகிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை விட 12வது படிக்க வேண்டியது +1ல இருந்தே தொடர்ந்து ஹாஸ்டல்ல உட்கார்ந்து காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் டெஸ்ட் எழுதி 200க்கு 200 மார்க் வாங்கிட்டு வர்றானே, அப்ப அவனோடு இவனால போட்டி போட முடியல +2ல. அதனாலதான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ல குறைஞ்சி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டோ MBBS ஸ்டூடெண்டோ அந்த முதல் ரேங்க் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜுக்குள்ள நுழைய முடியாம அவன் பின்னுக்கு போறான். எனவே ஹையர் செகண்டரி மார்க் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில கூட கிராமப்புறத்து மாணவனுடைய எபிலிட்டியை வச்சுலாம் கிடையாது, அவனோட மெமரியை வச்சுதான் ஹையர் செகண்டரி கூட தீர்மானிக்கப்படுது. எனவே எந்த லாஜிக்கை வச்சு பார்த்தாலும் ஒரு உயர்ந்தபட்ச குவாலிபிகேஷன் பெற்றுவிட்ட ஒருவருக்கு அவருடைய குறைந்தபட்ச கல்வி தகுதிக்கு ஒரு மதிப்பெண் முறை என்பதை இன்ட்ரோடியூஸ் பண்றது தப்பு. ரெண்டாவது, ஒருத்தர் பிஎட் வரும் பொழுதே அவருக்கு டீச்சிங் குவாலிபிகேஷனுக்கான தகுதி இருக்கான்னு நீங்க அங்கேயே ஃபில்டர் பண்றீங்க. நீங்க பிஎட் அவன் கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணா கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு தான் பிஎட் எழுதலாம். இக்னூல இருந்தாலும் தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியா இருந்தாலும். அதே போல பிஏல இவ்வளவு மார்க் இருந்தா தான் நீங்க பிஎட்ல சீட்டு தரீங்க. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு அவன் வந்த பிறகு அவன் ஒரு டீச்சர் ஆயிட்டான். டீச்சர் ஆன பிறகு அவனை இப்படி அவன் தொழிலை செய்ய விடாமல் செய்வது என்பது எந்த வகையிலும் நியாயமாக படல.
மெக்காலே கல்வி முறையிலே ஒரு கடைந்தெடுத்த கல்வி முறை தான் டெட்னு சொல்றீங்க. அப்போ டெட் வந்து இன்னும் நவீனப்படுத்தப்பட்டு இப்போ சிசாட் போன்ற எக்ஸாம் மாதிரி டெட்டையும் கொண்டு வந்தா உங்களுக்கு சம்பந்தமா? ஆப்டிடியூட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட் பண்றதுன்றது வந்து நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் போல இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ்ல எந்த மாதிரி டெஸ்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ் சோதிச்சிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. எல்லா ஸ்கில்ஸும் பெற்றவனை தான் ஒருத்தனை அப்பாயிண்ட் பண்ண முடியும்னா 100 கோடி பேர்ல எத்தனை பேருக்கு எல்லா ஸ்கில்ஸ் இருக்குன்றதுலாம் கொஸ்டின். நீங்க எந்த மாதிரி ஸ்கில் எந்த டீச்சருக்கு வேணுமோ அதை டெவலப் பண்ண வேண்டியது கவர்மெண்டோட வேலை. அதை இனிமேல நீங்க பிஎட்ல வேணும்னு கேட்டீங்கன்னா பிஎட் சிலபஸ் மாத்துங்க, பிஎட்ல டீச்சிங் மெத்தடாலஜி மாத்துங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி சிலபஸ் ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணா, கவர்மெண்ட் தானே கிரியேட் பண்ணிச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான டீச்சிங் மெத்தடாலஜி யார் சொல்லி கொடுத்தது? இந்த கவர்மெண்ட் தானே சொல்லி கொடுத்தது. அதை அப்டேட் பண்ண வேண்டியது கவர்மெண்டோட வேலை. எனவே ஏற்கனவே கவர்மெண்ட் கொடுத்த சிலபஸ்ல கவர்மெண்ட் கொடுத்த ட்ரைனிங்க பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறவனுக்கு கூடுதலாக ஸ்கில்ஸ் வேணும்னு அரசு நினைத்தால் அந்த ஸ்கூலுக்கான ஸ்கில்ஸை பெறுவதற்கு அரசு தான் முன் வந்து பயிற்சி கொடுக்கணுமே தவிர நீ ஏற்கனவே இந்த ஸ்கில் இல்லாம வந்தேன்னு சொல்லி அவனை குற்றம் சாட்டுவது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. நாளைய தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள் தகுதியானவராக இருக்க வேண்டும் என்று அரசு நினைப்பது என்ன? ஆசிரியர்களுக்கு என்ன தகுதியை அரசு எதிர்பார்க்கிறது என்பதுதான். இந்த நாட்டில் 65 ஆண்டு காலமாக ஜாதி மறுக்கப்படவில்லை. இந்த நாட்டில் தீண்டாமை ஒழிக்கப்படவில்லை. ஆர்எச் ஃபேக்டர் கண்டுபிடிச்சுதான். பிளட் குரூப்ல வந்து O பாசிட்டிவ் O நெகட்டிவ் தான் இருக்கே தவிர உங்களுக்கு வந்து இந்த ஜாதிக்காரருக்கு இந்த பிளட் கிடையாது. இதை பத்தி பாடத்திட்டத்தில் இருக்கா? இதை பத்தி இப்ப பிஎட்ல டெட் பாஸ் பண்ணிட்டு வந்தவங்க, இந்த 142 மார்க் எடுத்தவங்க வெயிட்டேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்தவங்க இதை பத்தி பாடம் நடத்துவாங்களா? டார்வினுடைய எவல்யூஷன் தியரி பத்தி நடத்துறதுக்கு இங்க தயாரா இருக்காங்களா? எதற்கு மேற்கத்திய நாடுகள் எல்லாம் வளர்ந்திருக்கு என்பதை பத்தி பேசுவதற்கு தயாரா இருக்காங்களா? இல்ல இந்த டீச்சர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தவங்க பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் எழுதியிருக்காரு, அந்த புக்கை படிச்சுட்டு தான் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சவங்க வெளியில வந்திருக்காங்களா? உண்மையிலே தகுதி என்பது எதை சொல்கிறீர்கள்? இந்திய நாட்டினுடைய சமூக அமைப்பை புரிந்து கொண்டு, இந்திய நாட்டினுடைய இயற்கை வளங்களை புரிந்து கொண்டு, கல்வி திட்டமான NCF 2005 பிரியாம்பிள் வந்து கிளாஸ் ரூம்ல டிரான்சாக்ட் பண்ணதுன்னு சொல்லுது. அந்த பிரியாம்பிள் இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய நோக்கத்தை மாணவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஆசிரியர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்பதை சோதிப்பது தரத்தை சோதிப்பதா, அல்லது நீ நல்லா மனப்பாடம் பண்ணி நான் சொல்ற மாதிரி போய் கிளாஸ் ரூம்ல ஒப்பிச்சுட்டு வான்னு சொல்றதுக்கு பேர் தரம் சொல்றீங்களா? இவங்க சொல்ற தரம் வந்து என்ன சிலபஸ் கையில கொடுக்கணும், என்ன புக்க கொடுக்கணும், அதை போய் கரெக்டா ஒப்பிச்சுட்டு வா, 100 மார்க் வாங்கிட்டு வெளில வரணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் என்ன டார்கெட் கொடுக்கறாங்க? பிரியாம்பிளை பத்தியோ அல்லது கரிக்குலத்தை பத்தியோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டீச்சர்ஸ் கிட்ட பேசுறது இல்ல. எவ்வளவுமா ஸ்கோர், எதுக்குமா 92 மார்க், இன்னும் 8% அதிகமா போச்சு. அடுத்த வாட்டி வந்து 100க்கு 100 வாங்கின தெரியுதா? இது மிஷினா? இது 100க்கு 100 வாங்குறதுக்கு ஏன் ஃபெயில் ஆனவன் அடுத்த வருஷம் திருப்பி நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்க மாட்டானா? இந்த வாட்டி அவன் பாஸ் பண்ண என்ன அவசியம் இருக்கு? பல காரணங்களுக்காக அவன் ஃபெயில் ஆகலாம். அடுத்த செப்டம்பர்ல இதை விட நல்ல மார்க் கூட அவன் வாங்கலாம். கட்டாயப்படுத்தி மதிப்பெண் பெறுவது என்பதுதான் கல்வியினுடைய கொள்கையாக இந்த அரசு கொண்டிருப்பது என்பது ஒரு நியாயமற்ற செயல்பாடுன்றதை நாம் உணரணும். டார்வினுடைய எவல்யூஷன் தியரியும் சரி, மார்க்ஸை பற்றியும் சரி, எங்கெல்ஸை பற்றியும் ஒருவன் தெரிந்து வைத்திருக்கிறான் என்பதை அளவிடுவது எக்ஸாம்கள் தானே. அந்த எக்ஸாம்களை நீங்க எப்படி மறுக்க முடியும்? அந்த எக்ஸாம்ல நீங்க காரல் மார்க்ஸ் எழுதிய புத்தகம் என்ன என்பது கேட்பதன் மூலமாக நீங்க காரல் மார்க்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கான்னு தெரிய முடியாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பத்தி நம்ம எதுக்கு காரல் மார்க்ஸ் கிட்ட, பெட்ரிக் எங்கல்ஸ் கிட்ட போகணும்? சாதாரணமா வருவோம். சாதாரணமா சீனிவாச ராமானுஜத்துடைய கண்டுபிடிப்பு என்ன என்பதை பற்றி தெரியுமா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய சோசியல் பிலாசபி என்ன என்பதை பற்றி தெரியுமா? கல்வி என்றால் ஒருவரை விடுவிப்பதுதான், ஒருவர் விடுதலை ஆகக்கூடிய அந்த ஆனந்தத்தை உணரச் செய்வதுதான் கல்வி என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லி தர்றார். எந்த பிஎட் காலேஜ்லயாவது இதை நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்களா? அல்லது ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஐடியாஸ் சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு புக் எழுதியிருக்கிறார். அந்த புக்கை பத்தி எங்கேயாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா? நம்ம வந்து காரல் மார்க்ஸ் கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஏங்கல்ஸ் கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது. நாளைக்கே வந்து கம்யூனிஸ்ட் புரட்சி இங்க கொண்டு வந்து யாரும் சொல்லல. சாதாரணமாக அறிவியலை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர்கள் அவர்கள் முன்வைத்த கருத்து என்ன? கலீலியோ பட்ட துன்பம் என்ன? அவனுடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை உடைச்சு போட்டு சாத்தானுடைய கருவி என்று சொன்னார்கள். அவன் உடைச்சு போட முடியாதுன்னு சொன்னான். அவன் மாத்திரம் உடைச்சு போட்டிருந்தா அதுக்கப்புறம் நியூட்டன் வந்திருப்பானா, ஐன்ஸ்டைன் வந்திருப்பானா? ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு அப்புறம் தான் ஒவ்வொரு கண்டுபிடிப்பு நிகழ்ந்திருக்கிறது என்கின்ற வாழ்வியல் தத்துவத்தை நம்ம பாடத்துல பிள்ளைகளுக்கு சொல்ல மறுக்கிறோன்றதுதான் உண்மை. அதைத்தான் நம்ம கேட்கிறோம். வெயிட்டேஜ் முறையை தாண்டி இந்த தகுதி தேர்வு என்பதே ஒரு முட்டாள்தனமானது என்று பிரின்ஸ் கஜேந்திர பாபு சொல்கிறார். அங்க களத்துல தங்கமணி உங்ககிட்ட கேட்கிறேன், அவங்க அங்க பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எப்படி பாக்குறாங்க? தங்கமணி. நிச்சயமாக இப்போ நீங்க ஆசிரியர் தகுதி தேர்வை கொண்டு மட்டுமே நீங்க இந்த தேர்வை எடுத்துக்கொள்ளுங்கிறீங்க. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுங்கிறது இன்னைக்கு தமிழகத்துல மிக பரபரப்பா பேசப்படுற எல்லா பொதுமக்களுக்கும் அறிந்த ஒரு செய்தியா போயிடுச்சு.
தகுதி தேர்வு தமிழக அரசால என்னைக்கு அறிவிக்கப்பட்டதோ அன்னைக்கு 90 மதிப்பெண்கள் எடுத்தா ஒரு பட்டதாரி தகுதியான ஆசிரியர் சொல்லி அரசு அறிவிப்பு செய்தது. அதன்படி நாங்க இந்த 90 மதிப்பெண்கள் எடுத்தும் போதே நாங்க தகுதியான ஆசிரியர்கள் நாங்க எங்க பக்கம் நாங்க நிரூபிச்சிட்டோம். இந்த 90 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது நான் தமிழ் படித்த ஒரு பட்டதாரி. நான் தமிழ்லயே 150 கேள்வி நான் எழுதுறது கிடையாது. என்னுடைய பன்முக அறிவுத்திறனை தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா, அதுல 30 மார்க் இங்கிலீஷ், 30 மார்க் மேத்ஸ், 30 மார்க் சோசியல் சயின்ஸ், 30 மார்க் சைக்காலஜின்னு படிச்சுட்டு இத்தனை சவால்களை எதிர்கொண்டுதான் அந்த 90 மதிப்பெண்கள் நாங்கள் பெறுகிறோம். இதை தகுதியான ஆசிரியர்கள் என்பதை அரசு அங்கீகாரம் செய்து விட்டதாகத்தான் நாங்கள் இன்னைக்கு அது ஒரு வெற்றியாக தான் நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த தகுதி தேர்வை மட்டுமே அடிப்படையா வச்சுதான் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னையும் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கு. எங்களுக்கு நாங்க வழங்கப்பட்ட அந்த ஜிஓ படி எங்களுக்கு நாங்க 90 மதிப்பெண்கள் பெற்றுவிட்டோம். சான்றிதழ் சரிபார்ப்பு முடிவடைந்த நிலையில பணி நியமனம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வெயிட்டேஜ் மெத்தட் எங்களுக்கு பாதிக்குது. இந்த வெயிட்டேஜ் மெத்தட் இருக்கிற 2 குறைபாடு என்ன அப்படின்னா தெளிவா 2 விஷயம் தான். இனிமே மீண்டும் இதுல +2 டிகிரி, பிஎட், டெட் இதை கணக்கீடு செய்யும்போது எங்களுடைய +2 மதிப்பெண்களை நாங்க இனிமே 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் வச்சியோ இல்ல இனிமே நாங்க வரக்கூடிய காலங்கள நாங்க எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அது முன்னேற்றம் செய்ய முடியாது. இருக்கிற மதிப்பெண்கள் மட்டும்தான், அது தலையெழுத்து அவ்வளவுதான். அதே மாதிரி கல்லூரி பகுதியும் நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப இருக்கக்கூடிய தருணத்துல எங்களுக்கு வச்சிருக்கிற டார்கெட் 90 மார்க் நாங்க வாங்கிட்டோம். சரி, இப்போ அந்த டிஇடி தேர்வே தகுதியாக இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? ஆசிரியர் தகுதி தேர்வு ஒன்று மட்டுமே போதுமா? அதுவே உங்களுடைய தகுதி நிர்ணயம் செய்கிறது? ஆமாங்க சார். பாத்தீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு மட்டுமே எங்களுடைய பணி நியமன ஆணைக்கான உத்தரவா நாங்க நினைக்கிறோம். பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 560 மதிப்பெண்கள் எடுத்த ஒரு மாணவன் தற்போது 1100 மதிப்பெண் எடுத்த மாணவர்களோடு போட்டி போடும் போது நாங்கள் பின்னுக்கு தள்ளப்படுகிறோம். கண்டிப்பாக அது என்ன காரணம் என்றால் இந்த வெயிட்டேஜ் ஒன்று மட்டுமே. விக்ரம் அவர்கள் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ஒன்று மட்டுமே போதும், அதிலேயே தங்களுடைய தகுதியை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் கருத்து தெரிவித்தார். தங்கமணி, இப்ப ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது தகுதியானதாக இருக்கிறதா? அந்த தேர்வு உண்மையிலேயே அவருடைய திறனாய்வு தேர்வாக இருக்கிறதா இல்ல வெறும் மனப்பாடம் செஞ்சு எழுதக்கூடிய தேர்வாக இருக்கிறதா? அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமாக. இப்போ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ஒன்று அதுவே போதுமான தகுதியாக இருக்கிறதா அல்லது அதுல ஏதாவது திறனாய்வு போன்ற திறன்கள் எல்லாம் அதில் இல்லை என்று நினைக்கிறீங்களா? அதை பற்றி. இதே தகுதியான தேர்வு தான். இது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம், மார்க் கொடுக்கலாம் சார். நீங்க சொல்லுங்க சார். இப்ப சார் 10th படிச்சாதான் +2 படிக்க முடியும், +2 படிச்சாதான் சார் டிகிரி படிக்க முடியும், டிகிரி படிச்சாதான் பிஎட் படிக்க முடியும், பிஎட் படிக்க முடியும், பிஎட் படிச்சாதான் தகுதி தேர்வு எழுத முடியும். அந்த தகுதி தேர்வுல எழுதி எலிஜிபிள் ஆயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி சார் இதுல இருந்து ஒரு எலிஜிபிள் ஒரு மார்க் கொண்டு வராங்க? வெயிட்டேஜ் கொடுக்கறதுனால நாங்க நிறைய பாதிக்கிறோம் சார். அதே போதும் தகுதியான தேர்வு தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க, ஆசிரியர் தகுதி தேர்வே உங்களை தகுதியை நிர்ணயம் செய்யறதா? அதே போதுமா அதுல எதுவும் மாற்றம் வேண்டுமா? கண்டிப்பா ஆசிரியர் தகுதி தேர்வு தான் இதுக்கு ஒரே தீர்வு. அதில் எடுக்கிற மதிப்பெண் அடிப்படையிலே பணி நியமனம் செய்யணும். உதாரணமா IAS, IPS மற்றும் TNPSC போன்ற பணிகளுக்கு எல்லாம் அந்த எழுத்து தேர்வு என்னவோ அதுக்கு உண்டான அந்த மார்க் அடிப்படையில் பணி நியமனம் செய்யும் போது ஏன் தகுதி தேர்வு அடிப்படையில் பணி நியமனம் செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி முதுநிலை ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் அந்த முதுநிலை ஆசிரியர் தேர்வுக்கு என்ன மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அதை அடிப்படையில் பணி நியமனம் செய்யும் போது அதற்கு கீழ் உள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் எங்களுக்கு அதே முறையை பின்பற்றினால் கண்டிப்பா அனைவருக்கும் வேலை கிடைக்கும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வு மட்டுமே ஒரு தகுதியான ஆசிரியர்களை கொடுத்துருவோம்னு நினைக்கிறீங்களா? நீங்க கண்டிப்பா கொடுங்க சார். ஆசிரியர் தகுதி தேர்வு ஏன்னா எல்லா பாடங்களையும் படிச்சுட்டு வர்றோம், ஏற்கனவே படிச்சிட்டோம். இப்போ திருப்பி பள்ளி மாணவன் படிக்கின்ற அனைத்து பாடங்களையும் படித்து வருகின்ற பொழுது அதுவே தகுதியான தேர்வு என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நீங்க ஆசிரியர் தகுதி தேர்வுல எதிர்கொண்ட ஒரு நல்ல கேள்வி, அந்த கேள்வி கேட்கும் பொழுது உங்களுடைய தகுதி அதை நிர்ணயம் செய்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி உதாரணம் சொல்ல முடியுமா? சைக்காலஜி சொல்லலாம் சார். சைக்காலஜி பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சைக்காலஜி இருக்கு. 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவருடைய உளவியல் திறனை படிச்சுட்டு தான் நாங்க அந்த 30 கேள்வி திறன் அது சவாலான ஒரு பகுதியா நாங்க நினைக்கிறோம். அந்த கொஸ்டின் பேட்டர்ன்ல எங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு பகுதியா நாங்க எதை நினைக்கிறோம்னா சைக்காலஜி. அந்த சைக்காலஜில 30 மார்க் வாங்கினாதான் இந்த 90 மதிப்பெண்கள் நாங்க பெற முடியும். சோ அந்த 90 மதிப்பெண்கள் நாங்க எப்ப வாங்கிட்டோமோ அப்பவே நாங்க தகுதியான ஆசிரியர்கள் தான். அதுதான் எங்க ஒரு நிதர்சனமான உண்மையை தயவு செய்து ஏத்துக்கணும். வேற என்ன கேள்விகள் உங்களுக்கு பிடித்த கேள்விகள் அதுவே உங்களோட தகுதி நிர்ணயம் செய்கிறது ஒரு உதாரணமான ஒரு கேள்வி சார். பொதுவா இப்போதைய திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படின்னு பொதுமக்களை கேட்டா யாருக்குமே தெரியாது.
அதே இந்த தகுதி தேர்வுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் திருவள்ளுவர் ஆண்டு என்பது இப்புள்ள ஆங்கில வருடத்துடன் 30 வருடங்களை சேர்த்து நம்மளுடைய திருவள்ளுவர் ஆண்டை நம்ம வந்து கணக்கிட முறையே இந்த தேர்வுக்கு படிக்கும் போது தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதே ஒரு நல்ல முறை தான் அப்படின்னு நாங்க அப்பயே உணரும் போது ஏன் சார் தகுதி தேர்வு அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அதாவது நம்ம சுதந்திரம் 1947 சுதந்திரம் பெற்றோம் இல்லைங்களா. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தேசிய கொடியான அதாவது ஆங்கிலேயர் சுதந்திரம் பெற்று நம்ம தேசிய கொடியை ஏற்றும் போது ஆங்கிலேயர்கள் இறக்கப்பட்ட அந்த கொடியின் பெயர் யூனியன் ஜாக் என்பது நாங்க இந்த வரலாற்று மொழி. ஆனா நான் தமிழ் படிச்சவன், என்னுடைய மேஜர் தமிழ். ஆனா பல்வேறு வகையான நாங்க சமூகவியல் மற்றும் கலை மற்றும் அது மட்டும் இல்லாம வரலாறு எல்லாமே சேர்ந்து நாங்க படிக்கும்போது ஆங்கிலம் மற்றும் உளவியல் சேர்ந்து படிக்கும்போது நாங்க பல்வேறு விதமான அறிவியல் பூர்வமான விஷயங்களையே தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ உங்களுடைய பொதுவா அறிவு சார்ந்த விஷயங்கள் சொன்னீங்க. உங்களோட திறமையை சோதிக்கின்ற மாதிரியான கேள்விகள் என்ன கேட்கப்படுகிறது? முழுமையாவே திறமையை சோதிக்கிறதுக்கான தேர்வு தான். திருப்பி என்ன திறமையை சோதிக்கிறதா? அந்த 150 கேள்விகளுமே திறமையை சோதிப்பதற்கான கேள்விகள். 6 லட்சம் பேர் எழுதுனதுல இவ்வளவு பேர் 17,000 பேர் ஃபர்ஸ்ட் இதுல பாஸ் ஆயிருக்கும் அப்படின்னா எங்களுக்கு அதுல தகுதி இருக்கிறதுனால திறனாய்வு தேர்வுல எங்களுக்கு தகுதி இருக்கிறதுனால தான் வெற்றி அடைஞ்சிருக்கும். இவ்வளவு நன்றி விக்ரம். இவங்க பல்வேறு கருத்துக்களை அந்த தகுதி தேர்வு சார்ந்து அதுவே அவர்களை எவ்வாறு தகுதியானவர்களாக நிர்ணயம் செய்கிறது என்பதற்கு அவர்கள் பல உதாரண கேள்விகளையும் இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் தங்கமணி. ஆசிரியர் தகுதி தேர்வு என்பதே மெக்காலே கல்வி முறையினுடைய கடைந்தெடுக்கப்பட்ட ஒரு தேர்வு என்று பிரின்ஸ் கஜேந்திரபாபு சொன்னார். ஆசிரியர் தகுதி தேர்வு உண்மையிலேயே எங்கள் தகுதியை தேர்வு செய்வதற்கான சோதனை செய்வதற்கான ஒரு தேர்வு தான் என்பது பட்டதாரி ஆசிரியர்களுடைய கருத்தாக இருக்கிறது. பிரின்ஸ், இப்போ இந்த சைக்காலஜி அப்படின்னு ஒரு செக்மெண்ட் சொல்றாங்க. அந்த செக்மெண்ட்ல உளவியல் சார்ந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது இல்லையா? இது ஒரு சரியான ஒரு திறனாய்வு தேர்வு கேள்வி. உளவியல் தெரியாமல் ஒருத்தர் ஆசிரியரா வர முடியாது. குறிப்பா அவங்க சொன்னதை போல மாணவருடைய உளவியல், அந்த குழந்தைகளோட உளவியல் தெரிஞ்சிருக்கணும். ஆனா அந்த உளவியல்ல எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி நீங்க நடைமுறைப்படுத்த போறீங்க என்பது சம்பந்தமான அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னு சோதிக்கிற மாதிரி கேள்விகள் இருக்கான்னு கேட்டா அந்த பகுதியில கூட அப்படிப்பட்ட கேள்விகள் இல்ல. குறிப்பாக அந்த உளவியல் சார்ந்த நிபுணர்கள் அவர்கள் படைத்த புத்தகங்கள், அவர்கள் முன்வைத்த கோட்பாடுகள், அது எத்தனை வகை, எப்பொழுது இது வைக்கப்பட்டது என்று இப்படித்தான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்களே தவிர அவங்க ஒவ்வொரு நாள் வகுப்பறையில் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களுக்கு எந்த மாதிரியான உளவியல் கோட்பாடு தீர்வாக இருக்கும் என்பதை போன்ற கேள்வி என்பது சுத்தமாக தமிழ்நாடு டெட்டில் இல்ல. ஒரு சில சிடிஇடிலையாவது இருக்கு. சிடிஇடிலையாவது ஒரு ப்ராப்ளம் போஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு எந்த மெத்தட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு டெட்டில் சுத்தமா அந்த மாதிரி ப்ராப்ளம் போசிங் கொஸ்டின்ஸே கிடையாது. பவுலோ ஃப்ராயர் சுத்தமா இந்த கல்வி முறையை எப்படி விமர்சிக்கிறார்னா இது ஒரு பேங்கிங் சிஸ்டம் அப்படின்றார். என் மூளையில இருப்பதையெல்லாம் நான் கீழே இறக்கி வைக்கக்கூடிய ஒரு பேங்கிங் சிஸ்டம் இது. இதுக்கு பதிலாக உரையாடல் கல்வி முறைன்றார், டயலாக் மெத்தட்ன்றார். அந்த உரையாடல் கல்வி முறையில் அவர் என்ன சொல்றாரு, வகுப்பறையில் ஒரு பிரச்சனையை பேசிவிட்டு ஒரு சிக்கலை முன்வைத்து விட்டு அந்த சிக்கலுக்கான விடையை ஆசிரியரும் மாணவரும் சேர்ந்து தேடவும் சொல்றார். அதாவது ஆசிரியருக்கு அந்த விடை தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் மாணவனுடைய லெவலுக்கு அவர் குறைஞ்சு மாணவன் இதுக்கு எப்படி விடையை பார்ப்பான் என்ற லெவலுக்கு அவர் திரும்ப அந்த விடையை தேடணும்ன்றார். அப்படி தேடும்போதுதான் ஒரு நல்ல வகுப்பறை சூழல் ஒன்று உருவாகும். அப்பதான் சிந்தனை முறை வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சிந்தனை முறைகளை எல்லாம் உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான கேள்வி அது இல்ல. இன்னும் சொல்ல போனா பவுலோ ஃப்ராயரை பத்தியோ, ஜோதிபா பூலேயை பத்தியோ, சாவித்ரிபாய் பூலேயை பத்தியோ, இவர்கள் வைத்த கல்வி முறையை பத்தியோ, புத்தர் வைத்த கல்வி முறையை பத்தியோ கூட இந்த டெட்டில எந்த விவாதமும் இல்லைன்றதுதான் உண்மை. அரசு தான் இந்த முறையெல்லாம் தீர்மானிக்கிறது. ஒரு குழுவாக நியமித்து இந்த பேட்டர்ன் அவங்க தான் கிரியேட் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு முனைப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? அவங்களும் ஆசிரியர்கள் தானே. கல்வித்துறையில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே ஹெட்ஸா இல்ல. உதாரணத்துக்கு ஒரு டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சொல்றவரு அவர் ஒரு டிபார்ட்மெண்டோட ஹெட். ஆனா ஒரு டைரக்டர் லெவல்ல இருக்கக்கூடியவங்க கூட கிளரிக்கல் ஸ்டாஃப் மாதிரி தான், சொல்றதை செய்யக்கூடியவங்களா. இது அரசுடைய கொள்கை அப்படின்னு தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு ஆணை வந்தால் அந்த ஆணையை அப்படியே நடைமுறைப்படுத்துறவங்களா தான் இருக்கிறாங்க தவிர அரசுக்கே பரிந்துரைக்கக்கூடியவர்களாக இவர்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளல அப்படின்றதுதான் உண்மை. எனவே இந்த அதிகாரிகள் நினைத்திருந்தால் கேள்விகள் இப்படி தேவையில்லை, கேள்விகளை இப்படி மாற்றலாம், வெயிட்டேஜ் சிஸ்டத்தால இந்த பாதிப்பு இருக்கும் என்பதை எல்லாம் அவர்கள் விவாதித்திருக்கலாம். அப்படி விவாதித்து ஆபீஸ் நோட் இருக்கிற மாதிரி நமக்கு எந்த தகவலும் கிடையாது. இது கீழே இருந்து கருத்தை உருவாக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க, ஜிஓ போடுறதுக்கு கருத்துரு வேணும்னுவாங்க. இந்த கருத்துரு யார் எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா லோவஸ்ட் லெவல் ஆபீசர் தான் எழுதுறாரு. அப்ப அந்த லோவஸ்ட் லெவல் ஆபீசர் அவர் இன்சென்சிட்டிவா இருந்தாருன்னா வரக்கூடிய அரசாணையும் இன்சென்சிட்டிவா தான் இருக்கும். அதுதான் இந்த டெட் விஷயத்துல ஒரு கோளாறாக இருப்பதாக நான் கருதுகிறேன். தொடர்ந்து பேசலாம். தங்கமணி, இப்போ அவங்க கிட்ட, இப்ப பட்டதாரி ஆசிரியர்கள் கிட்ட நீங்க கேட்க வேண்டியது, இப்போ என்னுடைய பிரச்சனை என்ன என்று கேட்டால்
எனக்கு வந்து இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்துட்டேன், ஆனா பிளஸ் டூலயும் சரி என்னுடைய பட்டப்படிப்பிலும் சரி சரியான மதிப்பெண் எடுக்கல அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அந்த இடத்துல நல்ல மதிப்பெண் எடுத்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல குறைச்சலாக மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பு தானே? இப்போ இவங்க 2 பேருக்கும் பேலன்சிங் ஒரு ஃபேக்டர் தானே இது? அப்படி கேளுங்க அந்த கேள்விக்கு. நிச்சயமாக. அதாவது ஏற்கனவே வந்து உங்களோட பட்டப்படிப்புகளையும் பள்ளி படிப்புகளையும் குறைவான மதிப்பெண் எடுத்துட்டு ஆசிரியர் தகுதி தேர்வுல அதிகமான மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல இது இருக்கு. அது ஒரு வகையில நல்ல விஷயம் தானே? ஆமாங்க சார், அது நல்ல விஷயம் தான். இதுல வந்து NCERT வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, தகுதி தேர்வு மதிப்பெண் அடிப்படையில நீங்க வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தகுதி தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் செலக்ட் பண்ணு சொல்லிட்டு அதோட வெயிட்டேஜ்னு அதாவது வெவ்வேறு ஸ்டேட்ல வந்து வெவ்வேறு முறையான இல்ல. இன்னொரு விஷயம், அது அந்த நீங்க வந்து பள்ளி படிப்பிலையும் பட்டப்படிப்பிலையும் குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தாலும் ஆசிரியர் தகுதி தேர்வுல ஓரளவுக்கு அதிகமான மதிப்பெண் எடுக்கும்போது ஒரு பேலன்ஸ்டா ஒரு மதிப்பெண் கிடைக்கும். அதனால 2 பேருக்கும் சமமாக ஒரு மதிப்பெண் கிடைப்பது போலவும் தேர்வு செய்வது போலவும் தான் இருக்கு. அப்படி இல்லைங்க சார். ஏன்னா நாங்க வந்து இந்த +2 BSc BEdல பல்வேறு காலகட்டங்களில் படிச்சவங்க இருக்கோம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா BSc BEdக்கு 25 மார்க் இன்டர்னல் அட்டானமஸ் காலேஜ்ல போட்டுறாங்க. நாங்க யூனிவர்சிட்டியில படிச்சவங்க 100 மார்க்கு தியரி தான் எழுதணும். சோ அதுல எங்களுக்கு வந்து அவங்க மீதி 25 75 தியரி எழுதினாலே அவங்க வந்து அதிக மதிப்பு அசால்ட்டா வந்து 80% 90% எடுத்துறாங்க. ஆனா நாங்க கடுமையா உழைச்சு 100% தியரி எழுதி நாங்க எழுதினா கூட எங்களுக்கு 60% மார்க் கூட வராது. சோ அவங்களோட போட்டி போடும்போது எங்க மார்க் வந்து ரொம்ப குறையுது. இப்போ அதாவது அடிப்படையில பார்க்கும் பொழுது அந்த பள்ளி படிப்புகள் அதிகமா குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தாலும் இதுல அதிகமா எடுத்திருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதே போல இதுல அதிகமா எடுத்து அதுல குறைவா எடுத்திருந்தாலும் வாய்ப்பு கிடைக்குது. இப்படி எந்த மதிப்பெண் குறைந்தாலும் ஒரு மதிப்பெண் அதிகமா இருந்தா மற்றவருக்கு வாய்ப்பு. இப்போ அது அப்படி பார்க்கும்போது 2 தரப்பு ஆசிரியர்களுக்கும் பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப பார்க்கும்போது நல்ல முறை தானே படுது சார். ஆசிரியர் தகுதி தேர்வுங்கிறது வந்து எவ்வளவு மதிப்பெண் எடுத்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வேறவே வராது. ஆனால் நம்ம +2 டிகிரி இதனோட மதிப்பெண்கள் வந்து அப்படி 40க்கு 40 அப்படி உயர்ந்துட்டே இருக்கும். காரணம் வந்து இப்ப கல்வி முறையில வந்து ஒரு மாணவன் 1197 மார்க் எடுக்கிறான். ஆனால் இதே வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா 540 மார்க் இது மாதிரி தான் எடுக்க முடியும். உதாரணமா நானே அது மாதிரி பாதிக்கப்பட்டவன் தான். அதனால வந்து இன்றைய காலகட்டத்தில் அன்றைய காலகட்டத்தை ஒப்பிடவே முடியாது. இதுக்கு ஒரே தீர்வு தகுதி தேர்வு முறையே தான் சிறந்தது. நன்றி விக்ரம். நீங்க தொடரலாம் விக்ரம். பிரின்ஸ், இப்போ இதற்கு சரியான ஆப்டிடியூட் திறனாய்வு தேர்வு என்பது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் நினைக்கிறீங்களா? சுருக்கமா சொல்லுங்க. கண்டிப்பாக. பின்லாந்து முதற்கொண்ட நாடுகள்ல வந்து பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி இப்ப ஆசிரியர்கள மிக தகுதி பெற்றவர்களாக மாற்றிட்டு இருக்காங்க. அது போல ஒரு ஆசிரியருக்கு ஆசிரியராக பணியில் வருவதற்கு எந்த மாதிரியான ஆப்டிடியூட் இருக்கு, ஒரு அணுகுமுறை இருக்கிறது என்பதை சோதிப்பதை போல செய்யலாம். 2வது வந்து அவங்களுக்கு டெட்டு தான் அப்படின்னு சட்டப்படி சொன்னாங்கன்னா டெட்டில் எடுத்த மார்க் பிளஸ் சீனியாரிட்டி அப்படின்ற அடிப்படையிலோ அல்ல டெட்டில் எடுத்த மார்க் பிளஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கான வெயிட்டேஜ் என்கின்ற வகையிலோ அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். ஆசிரியர்களுக்கான தகுதி இருக்கிறதா என்பதை அவர்களுடைய சரியான உளவியல் பார்வையிலே நல்ல ஆட்டிடியூட் இருக்கிறதா என்பதை மட்டும் சோதனை செய்தால் போதும். இது போன்ற மெக்காலே கல்வி முறையின் நல்ல கடைந்தெடுத்த ஒரு தேர்வு முறையான டெட் போன்ற தேர்வு முறையால் எந்த ஒரு நன்மையும் இல்லை என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. மேலும் டெட் தேர்வு முறை இருக்கும்போது எதற்காக அது புதிதாக 12வது எடுத்த மார்க்கை கொண்டு வந்து சேர்க்கிறீங்க? அது இன்னமும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கிறது. எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று பட்டதாரி ஆசிரியர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். உள்ளது உள்ளபடியில் மேலும் ஒரு முக்கியமான பிரச்சனைகள் நாளை உங்களை சந்திக்கிறோம். களத்திலிருந்து தகவலை பகிர்ந்து கொண்ட செய்தியாளர் தங்கமணிக்கும் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபுவுக்கும் பார்த்துக் கொண்டிருக்கும் நேயர்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.